ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக டேஸ்ட்டாக ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். என்னோடய ஸ்பூன் சைஸ் வந்து சின்ன ஸ்பூன் தான். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இது கூடவே வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த மசாலாவுமே இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3 இருந்தாலே போதும். சூப்பரான ப்ரான் ஃப்ரை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து அதை நான் வந்து பெரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இது கூட சேர்த்துட போகிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். இப்போது இந்த எண்ணெய் பொரியும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ப்ரானோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து சில பேர் தேங்காய் எண்ணெயில் பொரிப்பாங்க, நான் வந்து நார்மலாக கடலை எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும். இது ரைஸோடு சாப்பிடும்போது ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணவே மாட்டேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சு குக் பண்ணுவேன். இதில் வந்து நான் தண்ணிலாம் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ப்ரானில் உள்ள தண்ணியே வந்து அதுவே குக் ஆகிறதுக்கு போதுமான அளவு. நம்மளுக்கு தண்ணி சேர்க்கணும் எக்ஸ்ட்ராவாக அப்படின்லாம் வந்து அவசியமே கிடையாது. இதை வந்து லோ ஃப்ளேமில் நல்லா சுருளை விட்டு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.